பல ஆண்டுகள் பயிற்சி எடுத்து கற்றுக்கொள்ள வேண்டிய கலையை கோடை விடுமுறை காலத்தில் தொடங்க கை கொடுக்கின்றன சிறப்பு பயிற்சி வகுப்புகள். நுண்கலை என்பதால் மனதை வளமாக்கும் விதத்திற்கு பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் இருக்கிறது அமோக வரவேற்பு. பின்னணியில் ஒலிக்கும் ஜதி, அதற்கு தாளம் தப்பாமல் ஆடும் குழந்தைகள். இது கோடை காலத்தில் பரதநாட்டியத்தை கற்றுத்தரும் சிறப்பு வகுப்புகளில் ஒன்று. பன்னெடுங்காலமாக ஆடப்பட்டு வரும் நடனமான பரதநாட்டியம் இன்றும் கூட மாணவர்களின் விருப்பமான நடனங்களில் ஒன்றாக உள்ளது. பள்ளிக்கூட விடுமுறையை பயனுள்ளதாக்க விரும்புவோரின் தேர்வுகளில் பரதநாட்டிய வகுப்புகளுக்கு எப்போதுமே முதலிடம்தான். நான் டான்ஸ் கிளாஸ் போகிறதுனால எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்குது. நான் வீட்டுக்கு போய் எங்கள் தாத்தா பாட்டிகிட்டெல்லாம் ஆடி காட்டுவேன். அவங்க எல்லோரும் எனக்கு கிளாப் பண்ணுவாங்க. அதனால் நான் டான்ஸ் கிளாஸ் போகிறதுனால எனக்கு நல்லா எனர்ஜெட்டிக்காகவும் ஜாலியாகவும் இருக்குது. நான் சம்மர் ஹாலிடேஸில் பரதநாட்டியம் கிளாஸ் வரேன். எனக்கு இதனால் ரொம்ப கிளாஸ் சம்மர் ஹாலிடேஸில் ரொம்ப வீட்டில் இல்லாமல் ரொம்ப ஜாலியாகவும் இருக்குங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதனால நான் நிறைய அடவு, அப்புறம் அலாரிப்பு, ஜதீஸ்வரம்லாம் நான் கற்றுக்கிறேன். 2 மாத கால விடுமுறையில் கற்றுக்கொள்ள பரதம் மற்ற கலைகளைப் போல அல்ல. இது பல ஆண்டுகள் தொடர்ச்சியாக கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. ஆனாலும் பரதநாட்டியத்தை கற்றுக்கொள்ள கோடை விடுமுறை ஒரு தொடக்கமாக அமைந்துள்ளது. என்கிட்ட நிறைய குழந்தைங்க படிக்கிறாங்க. நான் அவங்களுக்கு பரதநாட்டியம் மட்டும் சொல்லிக் கொடுக்கல, கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரியம் எல்லாமே சேர்ந்து கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். அவங்களும் அது ரொம்ப விருப்பமாக கேட்குறாங்க. நம்மளுடைய புராண கதைகள் ஆனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது கேட்குறதுக்கு. அதே சமயம் தேவாரம் போன்ற நூல்களுக்கெல்லாம் பாவம் சொல்லி அர்த்தம் சொல்லி கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல முறையில் அது ரொம்ப ரீச் ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு ஹெல்த் வைஸ் பார்த்தோம்னா மெமரி பவர் நிறைய இம்ப்ரூவைஸ் ஆகுது. அதே சமயம் அவங்களுக்கு ஃபிசிக்கலி அவங்க ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க. மெயினாக இந்த சம்மர் ஹாலிடேஸில் அவங்களுக்கு இந்த டைம் அவங்க நல்லா யூஸ்ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நான் நினைக்கிறேன். பரதம் வெறும் நாட்டியம் மட்டுமல்ல, மனதை பண்படுத்தும் ஒரு மருத்துவம். அத்தோடு உடலை வனப்போடும் வளமோடும் வைத்துக்கொள்ள கை கொடுக்கும் மருத்துவம். இப்படி பன்முகம் கொண்ட பரத கலையை கற்றுக்கொள்வதன் மூலம் குழந்தைகள் பண்பட்ட மனிதர்களாக மட்டுமல்ல, பண்பாடு மிகுந்த மனிதர்களாகவும் மாறுவார்கள் என்பது நிச்சயம். பரதநாட்டியம் நம்ம தமிழகத்தோட பழமையான பாரம்பரியமான கலைகள்ல ஒண்ணு. அப்படிப்பட்ட இந்த அழகான கலையை அடுத்த ஜெனரேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது ரொம்பவுமே அவசியமான ஒண்ணு. இங்க இதுக்காகவே சென்னையில பல கோடைக்கால விடுமுறை வகுப்புகள் தொடங்கப்பட்டிருக்கு. இங்க இந்த சின்ன குழந்தைங்களுக்கு நடனம் மட்டும் இல்லாம கலை பாரம்பரியத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்குறாங்க. நடனங்கள் எவ்வளவு வந்தாலும் இந்த பரதநாட்டியத்தையும் அவங்க கத்துக்க அவ்வளவு ஆர்வம் காட்டுறது மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு. சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வேலுடன் அப்பர்ணா.